இயேசு உண்டு சேர்ந்திடுவே அவர் சமூகம் ஆத்ம நண்பன் இயேசு உண்டு சேர்ந்திடுவே அவர் சமூகம் திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே குயவன் கையில் களிமண்ணு நான் அனுதினம் நீ வளைந்திடுமே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 25 வரை. தியானத்தின் தலைப்பு திடப்படு திடப்படுத்து. கப்பற் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் வசனம் 22. அலை மோதிக்கொண்டிருக்கும் பரந்த ஆழமான சமுத்திரத்தில் ஒரு கப்பல் அசைந்தாடி சென்று கொண்டிருக்கிறது. கப்பலில் உள்ள அனைவரும் அமைதியாக பயணம் செய்து கொண்டிருந்தனர். ஓரிரு நாட்கள் நகர்ந்தன. அதுவரை மெதுவாக வீசிக்கொண்டிருந்த தென்றல் காற்று சிறிது சிறிதாய் கடுங்காற்றாய் மாறியது. அதுவரை அமைதியாய் சென்று கொண்டிருந்த கப்பல் காற்றை எதிர்த்து செல்ல முடியாதபடி தத்தளித்து கொண்டிருந்தது. பயணிகள் யாவரும் கலங்கினர். அநேக நாட்கள் பகலில் சூரியனோ இரவில் நட்சத்திரங்களோ காணப்படாமல் பெரும் காற்றும் மழையும் அடித்து கொண்டிருந்தது. அவர்களுக்கு இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போயிருந்திருக்கும். எப்படியாகிலும் உயிர் தப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு கடலுக்குள் குதித்து நீந்துவோமா என்று கூட சிலர் நினைத்திருக்கலாம். ஆனால் நடந்தது என்ன? அந்த கப்பலிலேயே கைதியாக கொண்டு போகப்பட்ட பவுல் என்ற ஒரு தேவ மனிதன் இருந்தார். அவரை குறித்த தேவ சித்தம் நிறைவேற்றப்பட அவர் தப்புவிக்கப்பட வேண்டியது இருந்தது. ஒரு நாள் இரவு தூதன் பவுலுக்கு தரிசனமாகி கப்பலில் உள்ள யாவரும் உயிர் தப்புவார்கள் என கூறி அவர்களை தைரியமாய் இருக்கும்படி கேட்டுக்கொண்டான். தேவனுடைய தூதன் கூறியபடியே அனைவரும் உயிர் தப்பி கரை சேர்ந்தார்கள். பிரியமானவர்களே, உலகம் என்ற இப்பரந்த சமுத்திரத்தில் இக்கரையிலிருந்து அக்கறை எனப்பட்ட பரம கானானை சென்றடையும் ஒரு நீண்ட பயணத்தில் நம் வாழ்வை ஒரு சிறு படகிற்கு ஒப்பிடலாம். ஏனெனில் அமைதியோடு சென்று கொண்டிருக்கும் படகில் சடுதியாக வீசும் புயல் காற்றை போன்ற போராட்டங்கள், துன்பங்கள், இழப்புகள், கண்ணீர், கஷ்டங்கள் அலையலையாக மோதி சில சமயங்களில் நம்மை நிலைகுலைய பண்ணிவிடுகிறது. ஒருவேளை இதை வாசிக்கும் அருமையான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையும் கூட அலைமோதும் ஒரு படகை போன்று இருக்கிறதா? பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஏசாயா 43ஆம் அதிகாரம் வசனம் 5 வாக்கு கொடுத்த தேவன் உன் வாழ்க்கை படகின் படகோட்டியாக இருக்கிறார். அலைக்கழிக்கும் அலைகளாயினும் எதிர்த்து வீசும் புயல் காற்றாயினும் அவர் உன்னை கரம் பிடித்து வழி நடத்துவார். ஆகையால் அன்று பவுல் கர்த்தரின் வார்த்தையால் திடப்பட்டு தன்னோடு கூட இருந்த மற்றவர்களையும் திடப்படுத்தியது போல இன்று நீ உன்னை திடப்படுத்தி உன்னோடு கூட இருக்கும் மற்றவர்களையும் திடப்படுத்துவாயா? மறந்து விடாதே, அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 2. ஜெபம் செய்வோமா? அன்பின் ஆண்டவரே, வாழ்க்கையிலே அலைகளையும் புயல்களையும் சந்திக்கும் போது அவைகளை கண்டு சோர்ந்து போகாதபடி திடப்பட்டு மற்றவர்களையும் தேற்ற உமது கிருபை தாரும். ஆமேன்.